அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நாச்சியால் அகாடமி. அந்த ஜெய். டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்கலாம்னு பார்த்தோம்னாக்கா மேக்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? மேக்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தோம்னாக்கா பர்சன்டேஜ், அதாவது சதவீதம்ன்ற டாப்பிக்கில் மாடல் 1 நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த டாப்பிக்கை பார்த்தோம்னா நம்ம ஒரு 4 மாடலாக பிரித்து பார்த்துடலாம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி எப்படி நடத்த போகிறேன் மேக்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸ்கூல் புக் அண்ட் டிஎன்பிஎஸ்சியோட அட் ப்ரெசன்ட் கேட்ட கொஸ்டின்ஸ்லேருந்து அந்த டாப்பிக்லேருந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அந்த மாடல் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணிவிடுவேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி தெளிவாக நான் நடத்த போகிறேன். ரொம்ப நிதானமாக கவனிங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னாக்கா சதவீதம். ஃபர்ஸ்ட்டு சதவீதம்னா என்ன? நம்ம இப்போது அன்றாட வாழ்வியல் கணிதம், சரிங்களா, வாழ்வியல் கணிதம் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கும். 8th மேக்ஸ் புக்கில் இருக்கும். இப்போ சதவீதம் பார்த்தோம்னாக்கா நாம் ஒரு பொருளை ஒரு கடையில் போய் வாங்குறோம்னு வச்சுங்களேன். அந்த பொருளுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? சதவீதத்தால் என்ன பண்ணுறோம், அன்றாட வாழ்வில் அது வந்து பயன்படுகிறது. எப்படி பயன்படுதுன்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ நம்ம ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்குறோம்னு வச்சுங்களேன். ஒரு பொருளோட விலை 50 ரூபாய், சரிங்களா? அந்த கடையில் வந்து தள்ளுபடி கொடுத்துறாங்க, 10% தள்ளுபடி கொடுத்துறாங்க. மீதம் உள்ள பணத்தை மட்டும் நீங்கள் கட்டுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அதை தான் என்ன நம்ம சொல்கிறோம், சதவீதம் அப்படின்னு சொல்லணும். அந்த 10% எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? மாடல் 1 வந்து பேசிக் சம்ஸ் மட்டும் வரும். அண்ட் அந்த பேசிக் சம் ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சியோட ஓல்ட் கொஸ்டின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட்டு சதவீதம் அப்படின்னா என்ன நான் சொல்லிட்டேன். சதவீதம் என்பது வந்து நம்ம இப்படி தானே குறிப்பிடுவோம். சதவீதம் என்பது 100% நம்ம பொதுவாக குறிப்பிடுவோம். இல்லை 100ல் இத்தனை பங்கு அப்படிதான், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சதவீதம் குறிப்பிடுவோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மாடலில் என்ன பார்க்கலான்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு பின்னத்தை கொடுத்துட்டு சதவீதமாக மாற்றுக அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? பின்னம்னா முதல்ல என்ன, பகுதி தொகுதின்னு 2 இருக்கும். மேலே 32/40 இருக்குன்னு வச்சுங்களேன். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பின்னன்னு சொல்லுவோம். இந்த பின்னத்தை வந்து சதவீதமாக மாற்றுக அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இதை வந்து பேசிக் சம்மா நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க நம்ம பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது. நான் உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக கொஞ்சம் சிம்பிளான மாடல் தான் நான் என்ன பண்ணிட்டேன், கேள்வி உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே எழுதி போட்டு ஒரு 5 கேள்விகளை. மீதி 5 கேள்விகள் வந்து நம்ம இதை முடிச்சுட்டு அதை போகலாம். சரிங்களா? ரொம்ப நிதானமாக கவனிங்க. மேக்ஸே வராது சார் எனக்கு அப்படின்ற கூட என்ன பண்ணலாம், இது எல்லாமே ஒரு பேசிக் சம்ஸ். உங்களுக்கு சுத்தமாக மேக்ஸே வரலையா, நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்காக மேக்ஸே டச் பண்ணாமல் இருந்துடக்கூடாது. இந்த குரூப் 4 எக்ஸாமில் பார்த்தோம்னாக்கா காம்படிட்டிவ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா போஸ்டிங் என்ன சொல்லியிருக்காங்க, 4000 தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படியும் பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக ஒரு 2000 இன்க்ரீஸ் ஆகிடும். 6000 வேகன்சிஸ் வச்சுக்கலாம். அப்போ நம்மளுக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னாக்கா, மேக்ஸில் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணி ஆகணும். சரிங்களா? அதுக்காக தான் நான் உங்களுக்கு பேசிக் சம்ஸ் எல்லாமே நீங்கள் விட்டுறக்கூடாது, அதுக்காக நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, சார் எனக்கு மேக்ஸே வராது சார், நான் மேக்ஸில் ரொம்ப எனக்கு டஃப்பு சார், இல்லை சார் எனக்கு நல்லா மேக்ஸ் வரும் ஆனால் நான் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி என்ன பண்ணணும், 25 out of 25 எடுக்கணும். ஆனால் நீங்கள் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னா கூட அந்த 20ன்றதை நீங்கள் ரீச் பண்ணி ஒரு சேஃப் ஜோனில் நீங்கள் நின்றுக்கணும். சரிங்களா? நம்மளோட அகாடமியில் நம்ம நடத்தக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம்னாக்கா உங்களை அந்த 20 கண்டிப்பாக ரீச் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும், உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக நாங்கள் இருப்போம். சரி, இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம்னாக்கா 32/40 என்ற பின்னத்தை வந்து சதவீதமாக மாற்றுக அப்படின்னு ஒரு கேள்விங்க. ரொம்ப சிம்பிள் சம் தான். நீங்கள் பாருங்க, 32/40 இதை சதவீதமாக மாற்றுக அப்படின்னு கேட்டாங்கனாக்கா இன்ட்டு பெருக்கல் போட்டு ஒரு 100% அப்படின்னு போட்டுடணும். சரிங்களா? போட்டு இதை அடித்து போட்டாக்க நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். எப்படி சார் அடித்து போடுறதுன்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ இந்த ஒரு சைபருக்கு இந்த ஒரு சைபர் அடிஞ்சிருமா? சரிங்களா? இப்போ இந்த 4 இது அடிங்க, இது அடித்து பாருங்க. 2 2 4, இது 52 100, இது O2 இதால் அடிச்சிட முடியும். 5 2 30, 16 2 32 அடித்து போடும்போது நீங்கள் எடுத்தோடனே டைரெக்டாக தான் அடிக்கணும் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிளான 2ஆம் வாய்ப்பாடுலேருந்து நீங்கள் அடித்து போடலாம். சரிங்களா? O2 16 2 30. இப்போ இதுக்கு மேலே எதனா அடிக்க முடியுமா பாருங்கள். 16 × ஒரு 50ன்னு இருக்குது. சரிங்களா? 16 × 50ன்னு இருக்குங்களா? இங்கே சைபர் அடியும் பாருங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. 32/40 இதோட சதவீத மதிப்பு என்னன்ட்டு கேள்வி. நீங்கள் அடித்து போடலாம் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஒரு சைபருக்கு இந்த ஒரு சைபர் அடிச்சிருங்க. இந்த 4ஆல் அடித்தோம்னாக்கா 2 2 4, இது I2 10 ஆகிடும். சரிங்களா? இப்போ அடிங்க O2, இது 16 2 32. அப்போ 16 5 என்னன்னு இருக்குது, 5 5 50, 6 5 30, 80%. ஓகேங்களா? இதுதான் பார்த்தோம்னாக்கா இந்த சம்மோட ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தான்.
கண்டிப்பாக கேள்விகளும் பார்த்தோன்னா எளிமையான கேள்விகள் தான் கேட்பாங்க. சரிங்களா? இந்த சதவீதம் பார்க்கும்போதே நம்ம லாப நட்டத்தையும் சேர்த்தே நம்ம இதை இன்க்ளூட் பண்ணி பார்த்துடலாம். பேசிக் சம்ஸ் இது எல்லாமே. இந்த பின்னத்தை சதவீதம் மாற்றுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் சம் தான். ஆனால் டிஎன்பிஎஸ்சிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துலேருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் சம்மும் பார்த்தோன்னாக்கா அதே மாடல் தான் சொல்கிறேன். ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், நிதானமாக கவனிங்க. எதுவும் அவசரமே பட வேணாம். இப்போது பரபரப்பாக நான் ஓடுறேன் சார், முயல் ஆமை கதை தாங்க, அதை நீங்கள் மைண்டில் வச்சுங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்களா, கன்சிஸ்டன்சியாக படிங்க. சரிங்களா? கன்சிஸ்டன்சியாக படிக்கும்போது ஒவ்வொரு நாளும் நம்மளால ஒரு 5 மணி நேரம் படிக்க முடியுதா, ரெகுலராக அடுத்த முறை என்ன ஆகிடும், நெக்ஸ்ட் வீக்கில் படிக்கும்போது 6 மணி நேரமாக இன்க்ரீஸ் ஆகிடும். ஒரு நாள் உட்காந்து 12 மணி நேரம் படிச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரை மணி நேரம் கூட புக் எடுக்கலாம்க்கா, அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேஸ்ட் தான் அது. சரிங்களா? அதனால் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நேரமே கிடையாது. ஏன்னா இப்போதுலேருந்து நீங்கள் பரபரப்பாக என்ன பண்ணிடணும், படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாக்கா ரொம்ப வேகத்தில் போகணும். ஓரளவுக்கு ஆவரேஜாக நீங்கள் ஓரளவுக்கு சப்ஜெக்ட்லாம் கவர் பண்ணிட்டு இருந்தாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம், நிதானமாகவே நீங்கள் பயணிக்கலாம். ஓகே, இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே. செகண்ட் சம் போகலாம் பாருங்கள். 42/50 என்ற பின்னத்தை சதவீதமாக மாற்றுக அப்படின்னு தான் கேள்வி. ஓகேங்களா? 42/50 இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த பின்னத்தை தான் சதவீதமாக மாற்ற சொல்லி கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பின்னத்தா கூட பெருக்கல் 100% போட்டு அடிச்சு போட்டோம்னாக்கா நமக்கு என்ன கிடைச்சிட போகுது, ஆன்சர் கிடைச்சிட போகுது. இப்போ இது அப்படியே அடிச்சிடலாமா, 150 250 100. அப்போ 42 × 2 பெருக்கி போட்டோம்னாக்கா 84%. இதுதான் பார்த்தோம்னாக்கா இதோட ஆன்சர். சரிங்களா? 42/50 என்ற பின்னத்தை சதவீதமாக மாற்றுக அப்படின்றது கேள்வி. நம்ம என்ன பண்ணிட்டோம், 42/50 போட்டோம். சதவீதமாக கேட்குறாங்கன்னா, பின்னத்தை சதவீதமாக கேட்குறாங்கன்னா என்ன பண்ணோம், அதை நம்ம 100ஆல் பெருக்கும் போது நம்மளுக்கு ஒரு பின்னமானது சதவீதமாக மாறும். தேரியாக கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பின்னத்தை சதவீதமாக மாற்ற 100ஐ என்ன பண்ண வேண்டும், பெருக்க வேண்டும், அல்லது 100ஆல் வகுக்க வேண்டும், அல்லது 100ஆல் கழிக்க வேண்டும், அல்லது 100ஆல் கூட்ட வேண்டும் அப்படின்ட்டு கண்டிப்பாக கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. தேரி ஓரியன்டாக கேட்டாங்கனாக்கா அப்படி கேட்பாங்க. சரிங்களா? பேசிக்லேருந்து சதவீதம் அப்படின்ற டாபிக்லேருந்து. அப்போ நம்ம சிம்பிளாக பார்த்துட்டோங்களா, 42/50 இந்த பின்னத்தை சதவீதமாக மாற்றுகனாக்கா 42/50 × 100%. ஓகேங்களா? இது என்ன பண்ணோம், 150 250 100ஆல் அடிச்சாச்சு. அப்போ 42 × 2 பெருக்கி போட்டோம்னாக்கா 84% அப்படின்றது இதோட ஆன்சர். ஓகே, இந்த மாடலில் வந்து டிஎன்பிஎஸ்சியில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா 7/4 சதவீதமாக மாற்றுக அப்படின்றது கேள்வி. சரிங்களா? டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் என்னது, 7/4 சதவீதமாக மாற்றுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, நம்ம 7/4 சதவீதமாக மாற்றிடலாம் பாருங்க. பின்னத்தை சதவீதமாக மாற்றுகன்னு கேட்கல, அவன் பின்னமாக கொடுத்துட்டான், நம்மளுக்கு அது தெரியணும். 7/4 ஒரு பின்னம், இந்த பின்னத்தை வந்து சதவீதமாக மாற்ற சொல்லி கேட்குறாங்க அப்படின்றத நாம புரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே பேசிக் தான், அதனால உங்களுக்கு இருந்தாலும் சொல்லிடுறேன் நான். ஓகே, 7/4 இருக்கா, இதை சதவீதமாக மாற்றினா நம்ம என்ன பண்ணுவோம், பெருக்கல் 100%ஆல் பெருக்குவோம். இதை அடித்து போடுங்க, 1 4 25 நாள் 100 வந்துடுமா. அப்போ 7 25 என்ன வரும், 8 25 வந்து 200ஆ, 7 25 வந்து 175, 175 சதவீதத்தில் நீங்கள் ஆன்சர் சொல்லணும். சரிங்களா? வர ஆன்சராக கூட சதவீதத்தை சேர்த்து சொல்லணும். வெறும் 175 அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஆன்சர் வந்து தப்பு. ஏன்னா சதவீதமாக மாற்ற சொல்லி கேட்கும்போது 175% அப்படின்றத நம்ம சேர்த்து ஆன்சர் கொடுக்கணும். ஓகே, தேர்ட் சம்மும் ஓவர். அடுத்த பாருங்க, 4வது சம்மு. 3/5 3/5 பின்னத்தை சதவீதமாக மாற்றுக. சரிங்களா? 3/5 என்ற பின்னத்தை சதவீதமாக மாற்றுக அப்படின்ட்டு கேள்வி. இங்கே போகிறோம் பாருங்க, 3/5 என்ற பின்னத்தை சதவீதமாக மாற்றுகனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், 100ஆல் பெருக்கி ஆன்சர் சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இதை அடிச்சு போடலாமா, 4 5 25 100. அப்போ இது ரெண்டு பேருக்குனாக்கா 3 × 20 60% அப்படின்றது இதோட ஆன்சர். ஓகேங்களா? 3/5 இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான். 3/5 சதவீதமாக மாற்றுக அப்படின்னு கேட்கும்போது 3/5 போட்டோம், இன்ட்டு 100ஆல் நம்ம பெருக்கி போட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், ஆன்சர் கிடைச்சிரும். 4 5 25 100 ரெண்டுத்தையும் பெருக்கி போட்டோம்னாக்கா 3 × 20 60%. ஓகே, இந்த 4 சம்மில் நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா ஒரு பின்னத்தை சதவீதமாக மாற்றுக அப்படின்னு பார்த்தோங்களா. இப்போ நெக்ஸ்ட் சம் என்னன்னாக்கா
சதவீதமாக கொடுத்துட்டு அதை பின்னமாக மாற்ற சொன்னால் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் மாடலில் நம்ம பார்க்க போகிறது பின்னத்தை சதவீதமாக மாற்றுக, சதவீதத்தை பின்னமாக மாற்றுக அப்படின்ற டாப்பிக்கும் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டைப்பை நம்ம சேர்த்தே பார்த்துருவோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுங்களா? ஒரு பின்னத்தை கொடுத்துட்டு அந்த பின்னத்தை சதவீதமாக மாத்திரம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்ட்டு ஒரு 100ஆல பெருக்கி அடிச்சு போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சி சொல்லிட போகிறோம். ஓகே, இது புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த டைப்ல 45% பின்னமாக்குக அப்படின்றது கேள்வி. சரிங்களா? 45% பின்னமாக்குக அப்படின்றது கேள்வி. சரி, இப்போ இந்த 45% நம்ம எப்படி எழுதணும்னு தெரிஞ்சாக்கா நமக்கு என்ன வந்துடும்? பின்னம் வந்துடும். இப்போ 45ன்னு இருக்கா, டிவைட் பை கீழே என்ன பண்ணுறோம்? சதவீதம்னாக்கா 100. இதுதான் பார்த்தோன்னா பின்ன வடிவம். இந்த சதவீதத்தோட பின்ன வடிவம் பார்த்தோன்னாக்கா 45/100. இதை அடிச்சு போட்டாக்கா சுருக்க முடிஞ்சாக்கா நம்ம என்ன பண்ணோம்? சுருக்கி ஆன்சரை சொல்லணும். அவ்வளோதாங்க, ஆன்சர் வந்துடும் பாருங்க. இது 5ஆல் அடிக்கலாமா? இது 9 5 45, இது 25 100, 9/20. இதுக்கு மேலே இதை சுருக்க முடியாது. சரிங்களா? 3/5. இப்போ இதுலேயே உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன் பாருங்க. ஒரு பின்னத்தை எப்படி சதவீதமாக மாற்றுறது, ஒரு சதவீதத்தை எப்படி நம்ம பின்னமாக மாற்றுறது. 3/5 என்ற பின்னத்தை சதவீதமாக மாற்றுக்கனாக்கா 3/5 போட்டோம், இன்ட்டு ஒரு 100ஆல பெருக்கி அடிச்சு போட்டு ஆன்சர் சொன்னோம். சரிங்களா? இன்ட்டு 100 போட்டோம், 1 5 25 100, 20 × 3 60% அப்படின்றத நம்ம ஆன்சராக பார்த்தோம். 45% பின்னமாக மாற்றுக அப்படின்னு கேட்டாக்கா சதவீதம் கொடுத்துட்டு அதை பின்னமாக கன்வெர்ட் பண்ணி கேட்டாக்கா நம்ம முதல்ல அந்த சதவீதத்தை எடுத்து எழுதுறோம். 45% என்பதை நம்ம எப்படி எழுதுவோம்? 45/100 அப்படின்னு எழுதுறோங்களா? இதை சுருக்க முடிஞ்சாக்கா சுருக்கி நம்ம ஆன்சர் சொல்றோம். அவ்வளவுதான். இது 9 5 45, இது 25 100. அப்ப ஆன்சர் பார்த்தோம்னாக்கா 9/20. ஓகேங்களா? இதான் பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் டைப் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து இந்த 7/4 சதவீதமாக மாற்றுகவும் 3/5 சதவீதமாக மாற்றுக. ஓகேங்களா? அதே போல 45% பின்னமாக்குக, இதுவும் பார்த்தோம்னாக்கா கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் டைப்ல பார்த்தோம்னாக்கா இந்த 5 கேள்விகள் தான். பின்னத்தை சதவீதமாக மாற்றுக, அடுத்தது சதவீதத்தை பின்னமாக மாற்றுக. ஓகே, இந்த 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 இப்போ நம்ம நடத்தின இந்த 5 சம் வந்து நீங்க அப்படியே ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்லேயே இருக்குப்பா. 8th மேக்ஸ் புக்லேயே இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. சப்போஸ் உங்களுக்கு போர்டில் இது கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரியல, ரொம்ப சின்ன எழுத்தாக தெரியுதுனாக்கா நீங்கள் என்ன பண்ணிடலாம்? ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஜூம் பண்ணி பார்க்கும்போது என்னோட வாய்ஸ் உங்களுக்கு கிளாரிட்டியாக கேட்டால் போதும். நீங்கள் ஜூம் பண்ணி கரெக்டாக போர்டை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம் போகலாம் பாருங்க. நெக்ஸ்ட் டைப்லேயும் போயிடலாம். இது இப்போது ஒரு மதிப்பை கொடுத்துட்டு அந்த மதிப்பில் எக்ஸ் மட்டும் நம்மளுக்கு கேள்வியாக வச்சுருவாங்க. எக்ஸின் மதிப்பு காண்க. ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் எழுதிட பாருங்க. அந்த கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னாக்கா 6வது கேள்வி, 600இன் எக்ஸ் சதவீதம் என்பது 450. சரிங்களா? எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? இதாம்பா கேள்வி. 600இன், சரிங்களா, இந்த 600இன் எக்ஸ் சதவீதம் என்பது, எக்ஸ் சதவீதம் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியாது. எக்ஸ் சதவீதம் என்பது பார்த்தோம்னாக்கா 450 எனில் அந்த எக்ஸ் சதவீதம் சொல்றாங்க பதிலாக அந்த எக்ஸோட மதிப்பு என்ன அப்படிதான் கேள்வி. இந்த டைப்ல கொஸ்டின் வந்தாக்கா கொடுத்துருக்க கேள்வி தான் நம்மளுக்கு. அதை எப்படி எடுத்து எழுதணும், ஆன்சருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி போடுறோமோ அதை போட்டோம்னால நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? அடிச்சு போட்டு ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் 600இன், சரிங்களா, 600 போட்டுருமா? இந்த இன்னு அப்படின்னு போட்டாங்கன்னு வச்சுங்களேன், பெருக்கல்னு அர்த்தம். நீங்க ஈஸியாக ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லு 600இல், இப்போ 600இன் எக்ஸ் சதவீதம்னாக்கா அது பெருக்கல். இதுவே 600இல் எக்ஸ் சதவீதம் வந்தாக்கா 600க்கு கீழே எக்ஸ் சதவீதம் வருதுன்னு அர்த்தம். சரிங்களா? அது வந்து வகுத்தல் நாம கணக்கு வச்சுப்போம். சரி, ஓகே. இப்போ அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு பேசிக்கு, பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு நடத்தும் போது சொல்றதுக்காக சொல்லிடுறேன். சரி, 600இன் எக்ஸ் சதவீதம் என்பது, எக்ஸ் சதவீதத்தை நம்ம எப்படி எழுதுவோம்? x/100ன்னு எழுதுவோம். இப்போ 45% போன சம்ல எழுதணும் பார்த்தீங்களா? 45/100. அது போல எக்ஸ் சதவீதம் என்பதை x/100ன்னு எழுதணும்.
80னாக்கா ஈக்குவலண்ட்டுன்னு அர்த்தம். 450 சரிங்களா. இந்த 600ஓட எக்ஸ் சதவீதம் என்பது 450 தான். இந்த 450ன்னு சொல்லிட்டாக்கா இந்த எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு தான் பார்த்தோம்னாக்கா கேள்வி. சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல போட்டாக்கா ஆன்சர் வந்துடும் பாருங்க. இந்த 100 ஈக்குவலண்ட்டுக்கு இங்க இருக்கிறதுனால இது ரெண்டும் என்ன ஆயிடும், பெருக்கிடும். அப்போ 600ன்னு போட்டோன்னு வச்சுங்களேன், எக்ஸ் இந்த 2 சைபர் இங்க இந்த சைடு போயிடும், 450 இது இங்க போய் பெருக்கிச்சுனாக்கா 2 சைபர்னு வந்துடும். இப்போ இதை அடிச்சு போடலாமா, 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சிடும் சரிங்களா. ஓகே, இது 6ஆல் அடிச்சோம்னாக்கா 4 6 7 6 42 மிச்சம் 3 IR 30. இந்த 2 சைபர் போடனால அப்போ 75 தான் இருக்கு. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னன்னாக்கா 75. சதவீதத்தில் கேட்கறதுனால 75% அப்படின்னு தான் நம்ம ஆன்சரா கொடுப்போம். இன்னொரு முறை சொல்றோம் பாருங்க, 600இன் எக்ஸ் சதவீதம் என்பது 450. ஓகேங்களா, 600இன் எக்ஸ் சதவீதம் என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பு யாதுன்னு கேள்வி. 600 தான் நம்ம போட்டோம், எக்ஸ் சதவீதம் என்பதை x/100 நம்ம எழுதியாச்சு, ஈக்குவலன்ட் 450. ஓகே, இது டிவைடட் கீழே இருக்கிறதுனால இது இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகும்போது இது ரெண்டும் பெருகிடும். அப்போ 450 கூட 100 பெருக்கும்போது இந்த 2 சைபர் இங்க சேர்ந்துடும் சரிங்களா. அப்போ இது வந்து 45,000 ஆயிடுது, இது 600 ஆயிடுது. இந்த 2 சைபருக்கு இந்த 2 சைபர் கேன்சல் ஆயிடுது. அப்போ இங்க 6 இருக்கு, இங்க 450 இருக்கு எக்ஸோட மதிப்பு. இது 4 6 7 6 42 மிச்சம் 3 IR 30. 75% இதோட ஆன்சர். ஓகேங்களா, இந்த சம் புரிஞ்சுதுங்களா. கண்டிப்பா டிஎன்பிசில வந்து இந்த டைப்ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். சரி, இதே மாடல்ல இன்னொரு சம் ஒன்று நடத்துற பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியறதுக்காக. எக்ஸின் 30% என்பது 150 சரிங்களா. எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்றது கேள்வி. இப்போ எக்ஸின்ட்டாங்க, எக்ஸின் தான் நம்ம எப்படி எழுதுவோம், இன்னும்னாக்கா பெருக்கல் நமக்கு தெரியும். 30% 30/100 நம்ம எழுதுவோம் சரிங்களா. 80னாக்கா ஈக்குவலண்ட், அப்போ 150. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே. இந்த சம்ம கேள்வியை படிச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க கரெக்டாக போட்டீங்கன்னாக்கா நீங்க ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அடுத்து அடிச்சு போட்டு நீங்க ஆன்சர் கொண்டு வந்துடலாம். சரி, ஓகே. இப்போ இந்த ஈக்குவலண்ட் இது ரெண்டும் என்ன ஆயிடும், பெருகிடும். அப்போ 150 இந்த 2 சைபர் என்ன ஆயிடும், இந்த பக்கம் போயிடும். அப்போ இங்க இருக்குது எக்ஸ் இன்ட்டு 30ன்னு இருக்கு. இது ஒரு சைபருக்கு ஒரு சைபர் அடிச்சிச்சா, இது 3ஆல் அடிச்சோம்னாக்கா 4 3 I 3 5 00. அப்போ எக்ஸோட மதிப்பு பார்த்தோம்னாக்கா 500. ஓகேங்களா, எக்ஸோட மதிப்பு என்னது 500. இதுதான் வந்து செகண்ட் சம் இதே மாடல்ல. எக்ஸின் இது வந்து 7ஆவது சம் பார்த்துட்டோமா நம்ம. எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸோட மதிப்பு யாது அப்படின்றது கேள்வி. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், கேள்வியில கொடுத்தது வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து எழுதுறோம். எக்ஸின் இன்னும் போது பெருக்கல் 30%. 30% நம்ம எப்படி எழுதுவோம், 30/100 அப்படின்னு நாம எழுதியாச்சு. ஈக்குவலன்ட் 150 சரிங்களா. இப்போ இதை அடிச்சு போட்டோம்னா இது ரெண்டும் பெருக்குச்சுனாக்கா 150 × 100 போட்டோம்னாக்கா 15,000. அப்போ இந்த 00 இங்க போயிடுதுங்களா, 30. ஒரு சைபருக்கு ஒரு சைபர் அணிஞ்சிரும், 4 3 I 3 5 இந்த 2 சைபர் இங்க சேர்ந்துடும். அப்போ எக்ஸோட மதிப்பு பார்த்தோம்னாக்கா 500. உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போக மாட்டேன், ரொம்ப ஸ்லோவாகவும் போக மாட்டேன், ஒரு ஆவரேஜ் ஸ்பீடில் போவேன். ஆனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நிதானமாக தெளிவாக புரியும் நம்ம நடத்தக்கூடியது சரிங்களா. உங்களுக்கு புரியணும், நம்மளோட கான்செப்ட் என்னன்னாக்கா சதவீதமாக நடத்தி முடிச்சிட்டோமா அப்படிலாம் இருக்காது சரிங்களா. நம்ம நடத்துறது உங்களுக்கு புரியணும், அதுதான் பார்த்தோன்னா அது ஒரு ரிசல்ட்டு. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லே கிடைக்கும். சும்மா ஏனோ தானோ சதவீதம் போடு நடத்து இதுதான்ப்பா பார்த்துக்குப்பா அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு போகிறதுக்கு இங்கே வரல சரிங்களா. நம்ம நடத்தக்கூடிய சம்ஸில் ஒரு 5 சம் நடத்துகிறோம்னாக்கா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாக்கா அது ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். இல்லை நம்ம அந்த 5 சம்மும் பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு சொல்லி கொடுத்தா மாதிரி அது கண்டிப்பாக இருக்கணும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம் நம்ம போகலாம் பாருங்க. இதே டைப்பில் இந்த டைப்பில் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டைப்பில் ஆனால் இது எல்லாமே எங்கே தான் சேருது, மாடல் 1ல் தான். 8வது சம் பார்க்குறோம். 8வது சம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, அகிலா என்பவர் ஒரு தேர்வில் பார்த்தோம்னாக்கா 80% மதிப்பெண்ணை வாங்குறாங்க சரிங்களா. அகிலா ஒரு தேர்வில் மொத்தம் 80% மதிப்பெண் பெறாங்க சரிங்களா. அவங்க பெற்ற மதிப்பெண் என்னன்னு பார்த்தோம்னாக்கா
அந்த தேர்வில் 576 மதிப்பெண் அவங்க பெறாங்க. மதிப்பெண் பெற்றார். சரிங்களா? அவர் பெற்ற அகிலா நடைபெற்ற தேர்வில் பெற்ற மதிப்பெண்ணோட சதவீதம் என்னன்னு பார்த்தோம்னா 80% மதிப்பெண். அந்த 80% மதிப்பெண் எவ்வளோன்னு பார்த்தோம்னாக்கா 576 மார்க் வந்து அவங்க இப்போ ஒரு சப்ஜெக்ட்ல 100 மார்க் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 6 சப்ஜெக்ட் கணக்கு வச்சுங்க, 600க்கு 576 வாங்குறாங்க. அது போல. ஆனால் நம்மளுக்கு எத்தனை சப்ஜெக்ட்னு தெரியாது. சரிங்களா? மொத்த மதிப்பெண் எவ்வளோன்னு தெரியாது. கேள்வி என்னன்னாக்கா அவர் பெற்ற அந்த தேர்வோட மொத்த மதிப்பெண் யாது அப்படின்னு தான் கேள்வி. சரிங்களா? 576 மார்க் மொத்த மார்க் தெரியாது. அந்த மொத்த மதிப்பெண்ணுக்கு இவங்க 576 மார்க் வாங்கிட்டாங்க. இந்த 576 மார்க்ன்றது எவ்வளோன்ட்டான்? 80%. சரி, அப்போ 100% என்பது யாது அல்லது மொத்த மதிப்பெண் யாது தேர்வில்? அதுதான் கேள்வி. மொத்த மதிப்பெண் யாது? சரிங்களா? இதுதான் பார்த்தோம்னாக்கா கேள்வி. சரி, இப்போ நம்ம போடலாம் பாருங்க. 80% மதிப்பெண் அகிலாவோட 80% மதிப்பெண் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 576 மார்க்காம். சரி, நம்மளுக்கு இப்போ என்ன தேவை? மொத்த மதிப்பெண். சதவீதனாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? மொத்தம்னாக்கா அது 100 தான் குறிக்கும். அப்போ 80% 576னாக்கா 100% எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சாக்கா நம்மளுக்கு அகிலா எழுதின எக்ஸாமில் டோட்டல் மார்க் எவ்வளோன்னு தான் நம்ம என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். சரி, இது இப்படி போட்டோமா? இது என்ன பண்ணோம்னாக்கா குறுக்கு பெருக்கல் அடிக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். எது குறுக்கு பெருக்கல்னு பார்த்தோம்னாக்கா இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும்? இந்த 100 எடுத்து இங்கே எழுதிடணும். பெருக்கல் குறுக்கில் எப்படி இருக்குங்களா? இப்படி 576. அடுத்தது வரக்கூடிய இந்த லாஸ்ட் வந்து கீழே போட்டுருவோம் டிவைடில் 80. இப்படி போட்டோம்னாக்கா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும் அடிச்சு போடும்போது. இப்போ அடிச்சு பார்க்கலாமா? இந்த ஒரு சைபருக்கு இந்த ஒரு சைபர் அடிச்சிடலாம். சரிங்களா? 8ஆல் அடிக்கும்போது 1 8 7 8 56 மீதி 1 2 8 16. அப்போ இந்த 72 இங்கே 10 இருக்கு. சரிங்களா? 10 × 72 பெருக்கும்போது 720 மொத்த மதிப்பெண்கள். இதுதான் பார்த்தோம்னாக்கா இந்த சம்மோட ஆன்சர். ஓகேங்களா? இன்னொரு முறை சொல்லிடுறேன் பாருங்க. ஒரு தேர்வில் அகிலா பார்த்தோம்னாக்கா 80% மதிப்பெண்ணை பெற்றார். 80% மதிப்பெண் பெற்றார். அந்த மதிப்பெண் எவ்வளோன்னு பார்த்தோம்னாக்கா 576 மதிப்பெண்கள். சரிங்களா? எனில் அத்தேர்வில் மொத்த மதிப்பெண் யாது அப்படின்னு தான் கேள்வி. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னாக்கா 80%. சரிங்களா? இந்த 80% மதிப்பெண் தான் பார்த்தோம்னாக்கா 576 எனில் 100% மதிப்பெண். அப்போ கண்டுபிடிச்சாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மொத்த மதிப்பெண் ஆனது கிடைக்கும். குறுக்கு பெருக்கல்ல நம்ம இந்த டைப்பை யூஸ் பண்றோம். அப்போ 100 போட்டோம், குறுக்கு பெருக்கல்ல 576 டிவைடட் பை 80 அடிச்சு போடும்போது ஒரு சைபருக்கு ஒரு சைபர் அடிச்சிடறோம். இது 1 8 7 8 56 ஆயிடுது. மீதம் இருக்கிறது 1. 57 56 போச்சுனாக்கா 1 இருக்கா? 1. அப்போ 2 8 16 ஆயிடும். ஓகேங்களா? 7 8 56, இது 2 8 16. அப்போ இங்க 10 × 72 பெருக்கும்போது 720 என்பது இதற்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ம நாம பார்த்தாச்சு. இது போல கேள்விகள் வந்து டிஎன்பிஎஸ்சில ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கேள்விதான். சரி, ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம் பாருங்க. ஒரு ஸ்கூல்ல பார்த்தோம்னாக்கா மொத்த மதிப்பெண்கள் மொத்த மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னாக்கா 1400 மாணவர்கள் இருக்காங்க. சரிங்களா? இந்த 1400 மாணவர்கள்ல 420 பேர் பார்த்தோம்னாக்கா மாணவிகள். ஓகேங்களா? 1400 பேர்ல 420 பேர் மாணவிகள் எனில் மாணவர்களோட சதவீதம் யாது? அப்படிதான் வந்து கேள்வி. ஓகே, லைட்டா இருட்டா இருந்தாக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பவர் கட். ஒரு பள்ளியில் மொத்த மாணவர்கள் 1400 பேர்ப்பா. சரிங்களா? இதுல கேர்ள்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னாக்கா மாணவிகள் வந்து 420 பேர் எனில் பாய்ஸ் மாணவர்களோட சதவீதம் யாது அப்படின்றது கேள்வி. இப்போ நம்ம மாணவிகளோட சதவீதம் கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா என்னன்னாக்கா மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் மொத்த பேர் எவ்வளோன்னு கேட்டாங்க. அதில் மாணவிகள் எத்தனை பேர் நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. அப்போ மாணவிகளோட சதவீதத்தை நாம கண்டுபிடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட். அதை வச்சு நம்ம கேட்டக்கூடிய கேள்விக்கு ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ மொத்த மாணவர்கள்னு பார்த்தோம்னாக்கா 1400 பேரா? மொத்தன்றத்தை கீழே வச்சிடணும் சதவீதம் கண்டுபிடிக்கும் போது. இந்த டைப்ல பாருங்க, மொத்தன்றது இப்போ நீங்க பேசிக்கா இது போல சம்ஸ் வருதுன்னு வச்சுங்களேன். ஒரு 50ல்
80ல் 50 என்பது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஒரு 600ல் 200 என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்கனாக்கா ஃபர்ஸ்ட் மொத்தன்றதை கீழே வச்சுக்கணும். என்ன கேட்குறாங்களோ அதை மேலே வச்சுக்கணும். கண்டுபிடிக்க வேண்டியது இன்ட்டு 100. சரிங்களா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மொத்த மாணவர்கள் வந்து 1400. சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம். 420 பேர் வந்து மாணவிகள். அப்போ இதோட சதவீதம் 100% போட்டாக்க நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இதை அடிச்சு போடலாமா? ஒரு சைபருக்கு ஒரு சைபர் அடிச்சிருமா? இது பார்த்தோம்னாக்கா 2 ஆலே அடிச்சு போடுவோம். 2 2 4, இது ஓ 2 2, இது 7 2 14 சைபர். சரிங்களா? இந்த சைபருக்கு இந்த சைபர் அடிச்சிடலாம். இது ஓர் 7 3 7 21, 3 × 10 போகும்போது 30%. ஓகே, 30% இங்கே யாரு? கேர்ள்ஸ். ஆனால் நம்மளுக்கு கேட்டது என்ன கேள்வினாக்கா மாணவர்களின் சதவீதம் யாது? மொத்தம் இருக்கக்கூடிய 100%த்தில் நம்ம கண்டுபிடிச்சது 30% மாணவிகள்னாக்கா மீதம் இருக்கிறது எவ்வளோ? 70% வந்து மாணவர்கள் அப்படின்ட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஓகே, இது வந்து நம்ம இப்படி ஈஸியாகவும் கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் சரி இதை நம்ம செக் பண்ணிக்கலாங்களா எப்படி 70% மாணவர்கள் வந்தது அப்படின்ட்டு? மொத்தன்றது பார்த்தோம்னாக்கா 1400 பேர் ஆச்சா? 1400 பேரில் 420 பேர் வந்து யாரு? மாணவிகள். மாணவிகள் போக மீதம் உள்ளது 980 பேர் பார்த்தோம்னாக்கா மாணவர்கள். இதோட சதவீதம் கண்டுபிடித்து பார்த்தோம்னா இன்ட்டு ஒரு 100ஆல் போடுவோம். 2 சைபர் 2 சைபர் அடிச்சிடலாம். இது 7 2 14, இது 4 2 8, 9 2 18 சைபர், ஓர் 7 7 49 சைபர். கரெக்டாக தான் வருது. 980 மாணவர்கள்னாக்கா 70% தான் பார்த்தோம்னாக்கா 1400ல் 70% என்பது 980 மாணவர்கள். அப்போ பார்த்தோம்னாக்கா 70% என்பது சரிதான். இந்த டைப்ல வந்து கேள்விகள் வந்து நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, சதவீதத்தில் லாஸ்ட் சம், ஃபர்ஸ்ட் மாடல்ல லாஸ்ட் சம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா 1 மணி நேரத்தில் 2 நிமிடம் என்பது எத்தனை சதவீதம் அப்படின்றது கேள்வி. சரிங்களா? 1 மணி நேரத்தில் 2 நிமிடம் என்பது எத்தனை சதவீதம் அப்படின்றது கேள்வி. இது வந்து 1 மணி நேரம், இது 2 நிமிடம், இது ரெண்டுத்தையும் நாம கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம்னா என்னது? 60 நிமிடம். சரிங்களா? நிமிடத்திலே கொண்டு வருது. கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து ரெண்டும் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இது 60 நிமிடம், இது 2 நிமிடம். சரிங்களா? சதவீதனால நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் மொத்தத்தை கீழே வச்சுக்கணும். இந்த 60 நிமிடத்தில் இந்த 2 நிமிடம் என்பது எத்தனை சதவீதம் இன்ட்டு 100. ஓகேங்களா? இதை அடிச்சு போடலாம் பாருங்க. ஓ 2 32 60. இதால் அடிச்சோம்னாக்கா ஒரு சைபருக்கு ஒரு சைபர் போயிடும். மீதி 10 இருக்கு. ஓர் 3 3 9, மீதம் 1, அடிச்சது 3ஆல். 3 1/3% தான் பார்த்தோம்னாக்கா இதோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம இந்த சதவீதம் அப்படின்ற டாப்பிக்கில் பார்த்தோம்னாக்கா மாடல் 1 சம்மில் ஒரு 10 கேள்விகள் பார்த்துருக்கோம். இதிலே பார்த்தோன்னா ஒரு 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்? கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ.